கடைசி வரைக்கும் மலடிங்கிற பட்டத்தோட செத்துடணும்னு கஷ்டமா இருக்குமா? மகா மகா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் நினைக்காதடி. அந்த கடவுள் வணக்கணும்னு வச்சிருப்பாண்டி. அது நிச்சயமா உன்னை வந்து சேரும். அழாதடி. ஆமா அண்ணி, அத்தை சொல்றது உண்மைதான். கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு வாரிசு உண்டாகும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயம் அதை கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்க வேணா பாருங்க அண்ணி, திருமமாவோட குழந்தைய நம்ம எல்லாரும் எப்படி தூக்கி கொஞ்சம் போறோமோ அதே மாதிரி இந்த வீட்டுல உங்களோட குழந்தையையும் நான் இந்த கையால தூக்கி கொஞ்சம் தான் போறேன். அதுல நீங்க படுற கஷ்டம் எல்லாமே காணாம போயிடும். இத பாரு மகா, இத பாரு, நீ முதல்ல கண்ணத்தோட அழாத. இங்க பாருங்க அண்ணி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், வீட்டுக்கு வந்தவங்களை சரியா கவனிக்கலன்னு அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. வாங்க நம்ம போய் அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். போலாம் வா. இல்ல இல்லம்மா, நான் வரல. நீங்க போங்க. எனக்கு மனசு கேட்கல. நீங்க எல்லாம் போங்க, நான் வரேன். போங்க. சரிங்க அண்ணி. மகா போங்க. போங்கம்மா, நீங்க போய் கவனிங்க. போங்க, நீங்க போங்க, நான் வரேன். இந்த வீட்டோட மூத்த வாரிசை பெத்து கொடுக்கிற அந்தஸ்தை என் பொண்ணு அடைஞ்சிருக்கிறா. அத வாரிசே பெத்து கொடுக்க தகுதி இல்லாத யார் கையில இருந்தும் தீர்த்தம் கொடுக்க என் மனசு இடம் கொடுக்காது. அது செல்வியா இருந்தாலும் சரி, மகாவா இருந்தாலும் சரி. என்னங்க அங்க எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இங்க வந்து கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இல்ல வேல, ராஜேஸ்வரி அம்மா எப்படா பழி வாங்க காத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பத்தி சொன்னப்ப கூட எனக்கு தோணல. ஆனா மகானிய சொன்னாங்கல்ல, அதான் என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்க எப்பவும் சொல்ற மாதிரி அவங்க ஒரு நாளும் மாற போறதில்ல. ஏங்க இப்ப வாதது உங்களுக்கு புரிஞ்சா சரி. இந்த குடும்பத்துக்காக தான் நாம குழந்தை பெத்துக்கிறத கொஞ்ச நாள் தள்ளி போட்டோன்றதெல்லாம் அவங்களுக்கு புரியாது செல்வி. கீர்த்தி முத குழந்தை பெத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாம பெத்துக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஏன் இன்னைக்கு கூட இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தவங்கள எல்லாரும் முன்னாடி அந்த ராஜேஸ்வரி என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல? உங்களை அவமானப்படுத்தணும்னு பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னதுனால மட்டும்தான் அமைதியா இருந்தேன், இல்ல வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். வேலு, அவங்க இப்படி சொன்னதுக்கு காரணமே நாம ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம், அதை வச்சு இந்த வீட்டோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு தனியா போகதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. சரி, அவங்க சொல்லிட்டா அதெல்லாம் அப்படியே உண்மையாயிடுமா? நம்ம விஷயம் நமக்கு தான் தெரியும். நீங்க அதை எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன பெருசா எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்படுறது எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க இந்த குடும்பத்தோட மொத்த சுமையும் சுமந்துட்டு இருக்கீங்க. யாருமே செய்யாத தியாகத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா இதை எல்லாருமே ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிடத்தான் போறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும்.